அர்ச்சுனா பாத்தீங்கன்னா வந்து பதவியை வந்து துறக்கிறாராம். அதாவது எம்பி பதவி இனிமே வந்து அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து நேற்றைய முன்தினம் போட்டிருக்கேன். நிறைய ஊடகத்திலேயே நான் பார்த்தேன். ஆனா அந்த ஊடகம் பாத்தீங்கன்னா சில நேரம் உண்மையா அப்படி சொல்லக்கூடாது, இந்த கம்பி கட்டுற வேலை பார்க்கிறாங்க. ஒரு யுவதி உண்டு, 24 வயசு இருக்கக்கூடிய ஹம்பாந்தோட்டையில இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு டிக்டாக் பிரபலம். அந்த போட்டோவை நான் காட்டுறேன் பாருங்க. இவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன், என்ன பிரச்சனை தெரியுமா? காதல் பிரச்சனை தான், வேற என்னது? பாப்போம். சில நேரத்துக்கு கௌசல்யா நரேன் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து பூனைக்குட்டி மாதிரி இருந்தாலும் சில நேரத்துக்கு புலிக்குட்டி மாதிரி சீர்னாலும் சீரலாம், சொல்ல முடியாது. சின்ன வயசுல வாழ்க்கையை தொலைக்கிறீங்க, சரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர பார்க்கணும். அந்த மனப்பக்குவத்துக்கு நீங்க வரணும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு இந்த காதல் கசப்புக்கெல்லாம் தற்கொலை பண்ண போனீங்கடா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் போலி நாடாப்பா. இலங்கை நாட்டுல பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு தட்டுப்பாடாம் நிறைய போட்டோ பாத்தீங்கன்னா Facebookல எல்லாம் பார்த்து நான் திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப பேசி திரும்ப பெட்ரோல் போலி நிக்க ஆசையா. முக்கியமா இந்த யாழ்ப்பாணத்துல தான் பெட்ரோல் செட் முழுக்க பாத்தீங்கன்னா போலின் நிக்கிறாங்க. உண்மையாவே இது பெட்ரோல் தட்டுப்பாடு இல்ல, அதுதான் உண்மையான விஷயம். இது வந்து அரசாங்கத்துக்கும் அந்த சங்கத்துக்கும் பெட்ரோல் சில அந்த மாதிரி ஒரு டீம்களுக்கு இடையில போற பிரச்சனை உண்டு. மற்றபடி பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, இதுதான் உண்மையான விஷயம். அரசாங்கத்தினுடைய தரப்புலையும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மக்களோட மனசை பாருங்க, ஒரு தேங்காய் தட்டுப்பாடு, அரிசி தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை கேட்டா போதும் ஓடி போய் பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசி வாங்க வேண்டிய இடத்துல 100 கிலோ வாங்குவாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்க வேண்டிய இடத்துல 10 லிட்டர் பெட்ரோல் அடிப்பாங்கடாப்பா. உண்மையாவே இந்த மாதிரிக்கு சில விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நிப்பாட்டு. சரி, இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்னண்டா, வைத்தியர் அர்ச்சுனா அவங்க உண்மையாவே ஒரு நல்ல மனுஷர். நானும் நிறைய விமர்சனம் பண்ணிருக்கேன். சில எனக்கு பாத்தீங்கன்னா சில நேரத்துக்கு அவர் கதைக்கிற விஷயங்கள் சில நேரத்துக்கு ஒத்து வராம இருக்கு, சில மக்களுக்கும் சில நேரத்துக்கு ஒத்து வராம இருக்கு. அதுக்கு நான் விமர்சனம் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு மனுஷர் வந்து கடவுள் இல்லைன்னு, இந்த உலகத்துல வந்து எல்லாரும் மனுஷர், தவறு பண்ணக்கூடிய இயல்பு எல்லார்ட்டையுமே இருக்கு. அப்ப அதனால சில தவறுகள் இருந்தா அதை சுட்டி காட்டுதான் வேணும். அதே மாதிரிக்கு அர்ச்சுனா அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் செஞ்சிருக்கு. எங்களோட மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கேன். வைத்தியசாலைகள்ல நடந்த நிறைய பிரச்சனையை வெளியில கொண்டு வந்திருக்கேன். ஏன் ரீசெண்டா ஒரு 2-3 நாளைக்கு முதல் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா வந்து சும்மா கிழிச்சு தொங்க விட்டு, உண்மையான விஷயம் எனக்கு கூட தெரியாது, இந்த தெற்குக்கு ஒரு விதமான பட்ஜெட்டும் வடக்கு கிழக்குக்கு ஒரு விதமான பட்ஜெட் அப்படின்னு வாய் மூலம் மட்டும் இல்லாம ப்ரூஃபோட சொன்னேன். அதாவது கிட்டத்தட்ட தண்ணி குடிக்கிற தண்ணி வசதிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 60,000 மில்லியன், 60 மில்லியன் இல்ல 60,000 மில்லியனுக்கும் அதிகமாக பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க. ஆனா கிழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா தீவகத்துல எல்லாம் தண்ணி இல்லாம எங்கட மக்கள் சாகுறாங்க. தீவகம் அவர் சொன்னேர். ஆனா வடக்கு மட்டும் இல்ல கிழக்குலையும் அதே போலதான் நிலைமை, தண்ணி இல்லாம எத்தனையோ மக்கள் சாகுறாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அர்ச்சுனா பாத்தீங்கன்னா வந்து பதவியை வந்து துறக்கிறாராம். அதாவது எம்பி பதவி இனிமே வந்து அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து நேற்றைய முன்தினம் போட்டிருக்கேன். நிறைய ஊடகத்திலேயே நான் பார்த்தேன். ஆனா அந்த ஊடகம் பாத்தீங்கன்னா சில நேரம் உண்மையா அப்படி சொல்லக்கூடாது, இந்த கம்பி கட்டுற வேலை பார்க்கிறாங்க. ஒரு விஷயத்த செய்திய கொஞ்சம் பரபரப்பா போடலாம், அதுல ஒரு தவறும் இல்லை. ஆனா இவங்களே பக்கத்துல போய் இருந்து வந்து விளக்கு பிடிச்சு பார்த்த மாதிரிக்கு சில கதைகளை வந்து கட்டுவானுங்கள்றாப்பா. உண்மையாவே இந்த வைத்தியர் அர்ச்சுனா பாத்தீங்கன்னா வந்து இது புதுசா சொல்லல. அந்த மனுஷன் வந்து பாராளுமன்ற தேர்தல்ல நிக்கும் போதே சொல்லிட்டே என்னண்டா, 2.5 வருஷம் நான் வந்து அதுல வெற்றி பெற்ற உடனே வந்து காரூலுக்கு இருந்து கதைச்சு நான் வந்து 2.5 வருஷம் நான் இருப்பேன் எம்பி பதவியில, அப்புறம் பாத்தீங்கன்னா கௌசல்யா நரேன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பவே சொன்ன ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப வந்து அவர் போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த போஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த போஸ்ட் நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன் பாருங்க நீங்களும். இதுல இறுதி முடிவா அப்ப இனிமே யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போல. என் தலைவனின் பாதையில் என் இன மக்களின் விடுதலைக்காக மாகாண சபை தேர்தலை நான் எதிர்கொள்ளுவேன். எம்பி பதவி கௌசல்யாவிற்கு வழங்கப்படும் வித் கௌசல்யா நரேன். உண்மையா இது வந்து என்னண்டா, கட்டாயம் நீங்க என்ன நினைக்கீங்க, மக்களாகிய நீங்க என்ன நினைக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. உண்மையாகவே இந்த மனுஷன் வந்து 1000 விமர்சனம் இருந்தாலும் மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு நல்ல மனுஷன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட்ஜெட்ல எல்லாம் வந்து நிறைய விஷயத்த வந்து சும்மா யாருமே கதைக்காத விஷயத்தை எல்லாம் இவர் கதைச்சிருக்கிறார். பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. உண்மையும் அந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இவர் சொன்னதுக்கு பிற்பாடு பார்க்கும்போதுதான் ஒரு பிச்சை மாதிரி இருக்கு. ஏன்னா 0 பாயிண்ட்ல வந்து தந்திருக்காங்க. அதை இன்னொரு வீடியோல நான் கதைச்செல்லாம் போட்டிருக்கான்னு அதை பாருங்க நீங்க. அப்ப இந்த மனுஷன் இந்த எம்பி பதவியில இருந்து விலகுனா கௌசல்யாவுக்கு கிடைக்கும். முதலாவது பிரச்சனை என்னண்டா, கௌசல்யா வைத்தியர் அர்ச்சுனா போல கதைப்பாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, அது ஒன்று. 2வது, வைத்தியர் அர்ச்சுனா வந்து பல எதிரிகளை சம்பாதிச்சுட்டு அரசியல் ரீதியா அரசியல் இல்லாம
வைத்திய துறையில இப்படி எக்கச்சக்கமான இப்ப நிறைய சட்ட ரீதியான நிறைய விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பயங்கரமான சிக்கல் இருக்கு. இப்ப அந்த போலீஸோட வந்து வாக்குவாதப்பட்டேர், அந்த ஹோட்டல்ல வந்து அடிபிடிப்பட்டேர், அதே மாதிரிக்கு வந்து இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நிறைய பேரை விமர்சிச்சிருக்கார். இது எல்லாமே சட்ட ரீதியா இவருக்கு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இவர் வந்து பேஸ் பண்ற அளவுக்கு வராம இருக்கிறதுக்கான காரணம் என்னடா, பேஸ் பண்ணினாலும் அதுல சிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னடா, இவர் வந்து அரசியல் ஒரு பதவியில இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். இப்ப அந்த பதவி இல்லைண்டா உடனே வரை டச் பண்ணுவாங்க, உடனே வர தட்டி விட்டா கூட வந்து பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப அதனால முதலாவது இவரினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கௌசல்யா அவங்க வந்து வைத்தியர் அர்ச்சனா போல வந்து மக்களுக்காக குரல் கொடுப்பாங்களா, கதைப்பாங்களா அப்படின்றது. இவர் வந்து கட்டாயம் 1000 விமர்சனம் இருந்தாலும் மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல்வாதி, மக்களுக்காக கதைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இது போல ஒரு அரசியல்வாதி இருந்தாதான் அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, அனுரவினுடைய அரசாங்கமோ இல்லாட்டி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமோ இல்லாட்டி மைத்ரிபால சிறிசேனோ ரணிலோ யாராவும் இருக்கட்டுமே, யாரு அரசாங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் பயக்கப்படுவாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆகா இந்த மனுஷனோட கதைச்சம் அப்படியா இருந்துச்சுன்னா இந்த மனுஷன் இருக்குது எல்லாம் வந்து சும்மா உப்பு சப்பு எல்லாம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழப்பி அடிச்சு விட்டுரும் அப்படின்னு கொஞ்சம் கவனமா ஒரு ஸ்டெப் யோசிச்சு தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்களை அவர் நடத்தியும் காட்டியிருக்கார். அப்ப அதனால கட்டாயம் இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு அவருக்கும் நல்லதா இருக்கும், அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கும் நல்லதா இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்துதான் பார்ப்போம். சில நேரத்துக்கு கௌசல்யா நிறைய பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து பூனைக்குட்டி மாதிரி இருந்தாலும் சில நேரத்துக்கு புலிக்குட்டி மாதிரி சீர்னாலும் சீரலாம், சொல்ல முடியாது. ஒருத்தவங்க சில நேரத்துக்கு பார்க்கும்போது சும்மா சைலன்ஸா இருப்பாங்க, ஆனா ஆக்சன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்ல வந்து இறங்கிட்டாங்கண்டா சும்மா வேற மாதிரி இருக்காது, சொல்ல முடியாது. உண்மையாகவே வந்து 2 பேரும் 1000 விமர்சனம் இருக்கு, நானும் விமர்சனம் வச்சிருக்கிறேன், நானும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறேன், அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒரு மனுஷர்கள் வந்து தவறான விஷயங்களை கதைச்சாங்கடா, தவறான விஷயங்கள்ல நடந்து கொண்டாங்கடா, இப்படி சில வந்து தவறுகள் இருந்தா அதை விமர்சனம் வைக்கிறது ஒரு வளமைத்தான். அதுக்கு தான் வந்து பாத்தீங்க எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஊடகம் இருக்குது. ஆனா ஒரு பொய்யான செய்தியை பரப்பக்கூடாது, அந்த விஷயத்த நம்ம வந்து எப்பயுமே செஞ்சதில்லை. அதுக்கு நாங்க மனசாட்சியா வந்திருக்கிறோம். எப்பவுமே வந்து யாருக்கும் யாரினுடைய விஷயத்தையும் பொய்யான ஒரு விஷயத்த நாங்க கதைச்சதும் இல்லை, பரப்புனதும் இல்லை. செய்யற விஷயத்த எடுத்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைப்போம். அதுதான் நம்மளோட ஒப்பீனியனை சொல்லுவோம், அதுதான் நம்மளோட வேலை. சோ அப்படி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு யுவதி உண்டு 24 வயசு இருக்கக்கூடிய ஹம்பாந்தோட்டையில இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு டிக்டாக் பிரபலம். அந்த போட்டோவை நான் காட்டுறேன்னு பாருங்க. இவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன் என்ன பிரச்சனை தெரியுமா? காதல் பிரச்சனை தான், வேற என்னது. மிகப்பெரிய ஒரு பிரபல்யமா டிக்டாக்ல வந்து மிகப்பெரிய ஒரு விசிறிகளை கொண்டிருக்கிற அதிகமானவங்க வந்து இவங்களை பின்பற்றுறாங்க, ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா காதல் பிரச்சனை, காதல் கசப்பு, காதல் மனவருத்தம் தான். 24 வயசு. இந்த உலகத்துல எவ்வளவோ இவங்க வாழ்றதுக்கு எவ்வளவோ நேரம் இருக்குது, காலம் இருக்குது, எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த சின்ன வயசுல பாருங்க தற்கொலை பண்ணி அவங்களோட வீடோ அவங்களோட வீட்டுல எங்கேயும் இருந்த ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இந்த மாதிரியான மனசு வரக்கூடாது. இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சமூக ஊடகத்துல வந்து காதலிக்கிறாங்க, தெரியாத நபரோட ஈஸியா பழகுறாங்க. உடனே வந்து பெற்றோர், பேரண்ட்ஸ், அண்ணா, தம்பி, அக்கா, அம்மா இவங்க யாரோட பேச்சையும் கேட்காம வந்து உடனே குதிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னண்டா, அதுல வந்து கட்டாயம் நிறைய கசப்பான தருணங்கள் வரலாம், நிறைய வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரலாம். இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். ஏன் அப்படின்னா அது ஒரு போலி முகமனே. ஏன்னா அந்த பேஸ்புக் அப்படின்றதுல வந்து முக புத்தகம்ன்றது ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் ஐடியா இருந்தாலும் ஒரு ஒரிஜினல் ஆளா இருந்தாலும் அதுக்கு பின்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு பாதாள உலகம் ஒன்று இருக்கு. அப்ப அதனால அந்த பிரச்சனையையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மனநலம் இருக்கணும், அட்டிடியூட் இருக்கணும், ஒரு கான்பிடன்ட், நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒன்று இருக்கணும். அது என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கணும். அதை விட்டுட்டு தற்கொலை பண்றது ஒரு தீர்வு இல்லை. கட்டாயம் அது போல செய்யாதீங்க. நிறைய இளம் பிள்ளைகள் சின்ன வயசுல கல்யாணம் பண்றீங்க, சின்ன வயசுல வாழ்க்கையை தொலைக்கிறீங்க. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர பார்க்கணும். அந்த மனப்பக்குவத்துக்கு நீங்க வரணும். அதை விட்டுட்டு நீங்க ஒரு இந்த காதல் கசப்புக்கெல்லாம் தற்கொலை பண்ண போனீங்கடா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு நான் உட்பட யாருமே இந்த உலகத்துல எல்லாரும் தற்கொலை தான் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கசப்பான தருணங்கள், ஒரு மோசமான அனுபவங்கள், மோசமான பாதைகளை கடந்துதான் வாழ்றோம். அப்ப அதனால இந்த வாழ்க்கைன்றது, இந்த மரணம்ன்றது இயற்கையான முறையில வரணுமே தவிர செயற்கையான முறையில நாங்களா தேடி போக கூடாது. நாங்களா தற்கொலை பண்றதுன்றது மிக மிக ஒரு மோசமான ஒரு தவறான முடிவு. அதை நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. சோ இப்படி 1000 பிரச்சனைகள் நாட்டுல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு 2-3 பிரச்சனையா கழிச்சிருக்க. நீங்க பாக்குற மக்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.